ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான மார்ஷ்மெல்லோ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஹாட் வாட்டரை ஹீட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் எதுக்குன்னா, நம்ம மார்ஷ்மெல்லோ ஜெலட்டின் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ ஜெலட்டினை நம்ம ஹாட் வாட்டரில் போடுறது தான் அது நல்லா டிசால்வ் ஆகி ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் டேரெக்டாக அடுப்பில் வச்சு அதை ஹீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது தீஞ்சிரும். ஸோ நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி இன்றைக்கி ஜெலட்டினை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். முதல்ல அதுக்கு தண்ணியை நல்லா சூட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 150 ml தண்ணி நல்லா ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை நல்லா கொதிக்கிற வரை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அது சூடாக இருக்கும்போது 2 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் ஆட் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட 30 கிராம்ஸ். இதை ஆட் பண்ணி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்சளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மீதி அது ஆக்சுவலி ஃபுல்லாக டிசால்வ் ஆகாது. ஸோ முடிஞ்சளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்ருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிக்கும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கே தெரியும் கீழெல்லாம் எப்படி செடிமெண்ட் ஆகிருக்குன்னு. இது ஒரு 5 மினிட்ஸில் அது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நல்ல ஒரு நான்ஸ்டிக் கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் 250 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது எக்ஸாக்டாக 250 கிராம்ஸ் சுகர் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஒரு 50 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாதி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுகர் நல்லா டிசால்வ் ஆகி நமக்கு அதிரசத்துக்கெல்லாம் எப்படி பதம் நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி இதுக்கு பதம் பார்க்கணும். இதுக்கு நமக்கு தேவையானது சாஃப்ட் பால் ஸ்டேட், அதாவது உருட்டு பதம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் போல் ஆகும் அந்த பதம் ரெடி ஆகிறதுக்கு. சும்மா நம்ம அதை நல்லா மெல்ட் ஆகிற வரையும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது மெல்ட் ஆகிற வரையும் நம்ம விட்டுருலாம். பட் நம்ம கரெக்டாக அந்த பதம் கவனிச்சுக்கணும். நம்ம இங்கே ஸ்டவ்வில் சுகரை விட்டுட்டு நம்ம வேறு எங்கேயா வேலை பார்க்க போனோம்னா அப்புறம் பதம் மாறிடுச்சுன்னா அப்புறம் மார்ஷ்மெல்லோ நமக்கு கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம நல்லா இது மெல்ட் ஆகிட்டு நமக்கு தேவையான பதம் வர வரையும் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணியை ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பதம் பார்க்க முடியும். ஸோ நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பை நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பட் மோஸ்ட்லி நீங்கள் அப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. நல்லா அது ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் போல் ஆனதுக்கப்புறமா இப்படி ஒரு ஸ்பேட்டரில் எடுத்து நீங்கள் தண்ணியில் விட்டு பாருங்கள். இப்படி விட்டுட்டு அது இப்படி எடுத்திங்கன்னா அது இப்படி வரணும் கையோட. ஸோ அது வரமாட்டேங்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. ஸோ நம்ம இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா ஒரு இன்னொரு தடவை ஸ்டிர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கறனால எனக்கு ஒரு 5 மினிட்ஸில் ஆயிடுச்சு. பட் அந்த சுகர் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிடுச்சுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இன்னொரு தடவை நம்ம எடுத்து விட்டு பார்க்கலாம். ஸோ இது சாஃப்ட் பால் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வரணும். இப்படி சுகர் எடுத்து தண்ணியில் விட்டிங்கன்னா நீங்கள் இப்படி எடுத்து இப்படி நல்லா இதை ஃபோல்டு பண்ணி இது பண்ண முடியணும். ஸோ இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க ஜெலட்டினை இதில் ஊற்றிடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜெலட்டினை ஊற்றினதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த சுகர் நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி நமக்கு ஒயிட்டில் நிறையா நல்லா ஒயிட் கலராக நிறையா வரும். அப்புறம் அதுக்குன்னு ஒரு பதம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜெலட்டின் ஊற்றப்புறமா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இந்த மொத்த ப்ராசஸே ஒரு ½ அன் ஹவரில் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதை செட் பண்ணுறதுக்கு இன்னொரு ½ அன் ஹவர். ஸோ மொத்தமாக ஒரு 1 ஹவரில் டக்குன்னு முடிச்சிடலாம். பட் இது சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப ரேட்டுக்கு விற்கிறாங்க. நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்து இதை நம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 மினிட்ஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்படி ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் இதை இப்படி எடுத்து இப்படி ட்ராப் பண்ணால் இப்படி திக்காக ஒழுகுது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது இதை விட திக்காக இருக்கணும். பாருங்கள்,
இது வந்து இப்போ லைட்டாக தண்ணியாக இருக்குது. ஸோ இது வந்து இப்படி விட்டிங்கன்னா நல்லா நூலாக, அதாவது நல்லா திக்காக ரிப்பன் மாதிரி கொடுக்கணும். ஸோ அது வரையும் நம்ம வந்து இதை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதாவது இவ்வளோ நேரம் லோவில் இருந்துச்சு, இப்போ மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ நல்லா ஒயிட் பபிள்ஸ் வரும். அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ எடுத்து இப்படி ஊற்றி பாருங்கள் நல்லா அந்த பதம் வருதான்னு. ஸோ அது வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் ஒரு 1 மினிட் ஹையில் வச்சுட்டு திரும்பி லோலேயே வச்சுருங்க. ஸோ இப்போ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஒயிட் ஃபோம் எல்லாம் அதில் இருக்க ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகி அப்புறம் திருப்பி நார்மல் கலருக்கு வர்றதுக்கு. ஏன்னா இப்படி பண்ணிங்கன்னா நம்ம மார்ஷ்மெல்லோ வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். பட் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. 1 மினிட்னா ஜஸ்ட் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் விட்டிங்கன்னா போதும். அதனால தான் நான் வந்து 1 மினிட் சொன்னேன். ஸோ இப்போ திருப்பி நார்மல் கலக்கி ஆயிடுச்சு. ஸோ இப்படி எடுத்து திருப்பி ஊற்றி பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு இப்படி திக்காக இப்படி நூல் மாதிரி வருது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அதே மாதிரி வந்து நம்ம திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும். ஸோ அது வரையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கான பதம் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து இப்படி ட்ராப் பண்ணிங்கன்னா இப்படி எப்படி நின்று உழுகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி உழுக்கணும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெதுவாக ஸ்லோ இப்படி ஜெல்லி மாதிரி வருது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நமக்கு தேவையான பதம். பாருங்கள் இப்படி நின்று ஸ்லோவாக ஜெல்லி மாதிரி வருது இல்லையா, அதுதான் நமக்கு தேவையான பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து இப்படி ரெஸ்ட் விட்டுக்கலாம். ஏன்னா சூடாகவே நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற்றினோன்னா அது வந்து மிக்ஸி ஜாரை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். அது மாதிரி ஜாஸ்தி விடாதீங்க, அப்புறம் திரும்பி ஜெல்லியாக மாறிவிடுவது. ஸோ இன்னொரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை வந்து இப்படி ரெஸ்ட்டில் விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட ஜெலட்டின் மிக்ஸ்சர் அப்புறம் சுகரை வந்து ஒரு மிக்ஸி ஜார், அதாவது ஜூஸருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸ் ஜார் தான் பெஸ்ட்டு. இப்போ ஃபுல்லாக நல்லா வலிச்சு கம்ப்ளீட்டாக வந்து இதில் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா ஒரு கோல்டன் கலரில் இருக்க நம்மளோட மிக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு ஒயிட் கலர் வர வரையும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே நம்ம இதில் ரெடி பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மிக்ஸி போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட் பீட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒயிட் கலரில் வந்து இது வந்துருக்கு. இதை நம்ம நல்லா ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா ஒரு பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ரிப்பன் பதத்துக்கு வர வரையும் நம்ம பீட் பண்ணணும். இப்போ நான் இப்படி பீட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். எவ்வளோ நேரம் ஆகும், கிட்டத்தட்ட 15 to 30 மினிட்ஸ் வரையும் ஆகும். நிற்காமல் பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கனால நமக்கு வந்து ஒரு கால்வாசி வேலை மிச்சம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 ஹவரே ஆகிடும். ஸோ பெஸ்ட்டு வந்து அப்படி உங்கள்கிட்ட சின்ன ஜார் இருந்துச்சுன்னா அதுலையாவது ஒரு 4-5 பேட்சாக போட்டாவது பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த ஒயிட் கலர் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து அப்புறமா ஈஸி தான். அதாவது ஒரு 30 மினிட்ஸில் வந்து இந்த பதம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் பீட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் தேவைப்படும். அதாவது ஒரு 1 கேப் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா திருப்பி இதை இன்னொரு 10 மினிட்ஸ் பீட் பண்ணலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகி இன்னும் நல்லா ரிப்பன் பதம், அதாவது நல்லா ரிப்பனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரையும் பீட் பண்ணணும். ஸோ நம்ம இன்னொரு 10 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு 1/2 hour நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு அந்த பதம் வந்திருக்கு பாருங்கள். இப்படி எடுத்திங்கன்னா நல்லா ரிப்பனாக வருதில்ல ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் தான் ரிப்பன் பதம். இந்த பதம் வரையும் நம்ம நல்லா பீட் பண்ணணும். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பீட் பண்ண, அதாவது மிக்ஸ் பண்ணுறதுக்கேன்னு. ஸோ இந்த பதம் அடிச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ஹார்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் பிளாஸ்டிக், இது அது பவுல்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்கொயர் பிளாஸ்டிக் ஒரு இது எடுத்திருக்கேன், பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதில் தான் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஆயில் வந்து 4 பக்கமும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கும்போது. ஸோ நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம வந்து பாதி மிக்ஸ்சரை வந்து நம்ம வந்து இந்த பாக்ஸில் ஊற்ற போகிறோம். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி டபுள் கலர் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து பாதி மிக்ஸ்சர் இதில் ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாதி ஆட் பண்ணதுக்கப்புறமா மீதியில் நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். பிங்க், ஆரஞ்சு, ப்ளூ, ரெட், க்ரீன் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேசரி பவுடரை சேர்க்க போகிறேன். ஏன்னா அதான் எல்லார் வீட்லேயும் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ உங்கள்கிட்ட பிங்க் இருந்தால் பிங்க் வந்து நல்லாயிருக்கும் போக்குறதுக்கு. ஸோ இப்போ லைட்டாக நான் வந்து கேசரி பவுடரை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லைட் ஆரஞ்சு போட்டதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேபி பிங்க் கிடச்சிருக்கு. ஸோ லைட் ஆரஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு பேபி பிங்க் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து
இந்த மிக்சரை ஊற்றிட்டு ஒரு 2 to 3 minutes வந்து அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் டபுள் கலர் ஊற்றும்போது மேலே ஃபுல்லாக வந்து இப்படி ஊற்றும்போது அது வந்து அதாவது உள்ளே போயிடுச்சுன்னா வந்து மிக்ஸ் ஆகிடும். அதுக்கு பதிலாக வந்து நம்ம இப்படி மேலே ஊற்றினா 2 லேயராக தனியாக தெரியும். ஸோ 2 minutes இது ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். பட் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ஊற்றிடுங்க, ஏன்னா அது ஃபார்ம் ஆயிரும் ஜெல்லி மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 2வது கலரை வந்து இது மேலே நம்ம வந்து ஊற்றிடலாம். அப்புறம் அது ஊற்றினப்புறமா டேப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் ஏர் பபிள்ஸ் உடையும். பட் நீங்கள் எவ்வளோ டேப் பண்ணாலும் மோஸ்ட்லி வந்து ஏர் பபிள்ஸ் இருக்கும், பட் முக்கால்வாசி ஏர் பபிள்ஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ முடிஞ்சளவு டேப் பண்ணிக்கோங்க ஊற்றிட்டு. இப்போ நம்ம வந்து இதை வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆரஞ்சையும் நான் ஊற்றிட்டேன். நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஊற்றிட்டனால ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் லேட்டாக ஊற்றணுன்னா, பட் நான் கொஞ்சம் சீக்கிரமாக ஊற்றிட்டேன் அது செட் ஆகிறதுக்குள்ளே. பட் அதுக்குன்னு ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க. 2 to 3 months மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே வந்து ஊற்றிடணும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு 1/2 hour ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. இது மேலே வந்து நீங்கள் ஆரம்பத்தில் கார்ன்ஃப்ளவர் டஸ்ட் பண்ணிடாதீங்க, அதுக்குள்ளே லாஸ்ட்டில் டஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்படின்னா ஒரு மாதிரி க்ரம்பிளியாக மேலே வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ இது வந்து ஒரு 1/2 hour வந்து ஒன்றா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க, அப்படிலாம் ஃப்ரீசர் அப்படிலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1/2 hour கழிச்சு இதை நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 1/2 hour ஆச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு. இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் டஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கீழே வந்து ஒரு பிளேட் வச்சுருக்கேன், ஏன்னா அறுத்துட்டு வந்து நம்ம அதில் தான் போடணும். ஸோ இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து இது மேலே ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாக டஸ்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு. நம்ம கீழே இருக்க பிளேட்டில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை திருப்பி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திருப்பி போட்டதுக்கு அப்புறமா 4 பக்கமும் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக வந்து இப்போ நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரை டஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா கார்ன்ஃப்ளவர் வந்து ஃபுல்லாக டஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இது கட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. நைஃப்லேயும் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் அப்படின்னா ஐசிங் சுகர் வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அதை வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நீங்கள் க்யூபாக வெட்டிக்கோங்க. நான் வந்து இப்போ வெட்டிட்டு திரும்பி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கட் பண்ணும்போது இந்த சைடில் இந்த கேப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவரை வந்து ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சூப்பரான மார்ஷ்மெல்லோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு 3 இன்க்ரீடியண்ட்டை வச்ச கிறிஸ்மஸ், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே போன்ற நாட்களுக்கான ஸ்வீட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கடையில் வாங்குறத விடவே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சாஃப்டாக வந்து நம்ம கடையில் கூட கிடைக்காது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கடையில் எவ்வளோ என்னென்ன கெமிக்கல்ஸ் போடுறாங்க எதுவுமே தெரியாது. இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் நம்ம வீட்லேயே சுவையாக இந்த மாதிரி ஸ்வீட்ஸை பண்ணி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் எல்லா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.